உதயமான துணை முதல்வர் பதவி விமர்சனங்கள் என்ன? கட்சிக்கு பாதிப்பா? வாழையடி வாழையாக என்பார்கள். ஒரு வாழை மரத்திற்கு கீழே அதன் கன்று முளைக்கும். பிறகு அது பெரிதாகி அதன் பக்கத்தில் மறு கன்றுவிடும். அதுபோல்தான் திருக்குவளையில் இருந்து வந்த முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தமிழக அரசியலில் காலடி எடுத்து வைத்து தமிழக முதல்வராக உயர்ந்தார். தொடர்ந்து 5 முறை முதல்வர் என்ற பெருமையையும் பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக அவரது மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது முதல்வராக உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக அவரது மகன் தற்போது துணை முதல்வர் ஆகியுள்ளார். இதென்ன, தமிழக அரசை கோபாலபுரம் தத்தெடுத்துள்ளதா என்ற கேள்வி எழுப்பி வருகின்றனர் பொதுமக்கள். என்னதான் நடக்கிறது தமிழ்நாட்டில்? இதென்ன கேள்வி? வாரிசு அரசியல் தான் நடக்கிறது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்ன? இந்த வாரிசு அரசியல் சரியா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? மக்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன? அவரவர் விருப்பப்படிதான் நடக்கிறது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு அடுத்ததாக துணை முதல்வராக பதவியேற்கும் 3வது நபராக உதயநிதி தற்போது பதவியேற்கிறார். இந்தியாவில் முதலில் துணை முதல்வராக பொறுப்பேற்றவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அனுராக் நாராயணன் சின்ஹா. அவர் 1937 முதல் 1939 வரையிலும், 1946 முதல் 1952 வரையிலும் பீகாரின் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். பிறகு ஆந்திர பிரதேசத்தின் நீலம் சஞ்சீவ ரெட்டி, மேற்கு வங்கத்தின் ஜோதி பாசு, புத்ததேவ் பட்டாச்சார்யா, கர்நாடகத்தின் எஸ்.எம். கிருஷ்ணா, ஜே.ஹெச். பட்டேல், சித்தராமையா, எடியூரப்பா, பீகாரின் சுஷில்குமார் மோடி, குஜராத்தின் கேஷுபாய் பட்டேல் என பல முக்கிய தலைவர்கள் துணை முதல்வராக பதவி வகித்திருக்கின்றனர். தற்போது ஆந்திரா தொடங்கி உத்தரப்பிரதேசம் வரையிலும் சுமார் 14 மாநிலங்களில் 23 பேர் துணை முதல்வராக பொறுப்பு வகிக்கின்றனர். அதில் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம், கர்நாடகா தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் 2 பேர் துணை முதல்வராக பொறுப்பு வகிக்கின்றனர். ஆந்திராவின் கடந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் அமைச்சரவையில் 5 பேர் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது நம் அண்டை மாநிலங்களான கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார், ஆந்திராவில் பவன் கல்யாண், தெலுங்கானாவில் மல்லுப்பட்டி விக்ரமார்கா துணை முதல்வராக பொறுப்பு வகித்து வருகின்றனர். தற்போது உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்புக்கு மட்டும் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? திமுக 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் சீனியர் அமைச்சர் பேராசிரியர் க. அன்பழகன் இருந்தபோதே ஸ்டாலினை துணை முதல்வராக்கினார் கலைஞர். இப்போது பல சீனியர் அமைச்சர்களுக்கு மத்தியில் உதயநிதியை துணை முதல்வராக்கி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். துணை முதல்வர் பொறுப்பேற்கும் அவருக்கு திமுக ஆதரவாளர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மறுபக்கம் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என வாரிசு அரசியல் தொடர்வதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் வைத்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி கூட பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்தில் வாரிசு அரசியல் நடப்பதாக குற்றம் சாட்டினார். தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில், இங்கு முடியாட்சிதான் நடக்கிறது, குடியாட்சி நடக்கவில்லை என்று விமர்சித்திருக்கிறார். அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், நல்ல ஜனநாயகம் நடக்கிறது, பழுக்கும் என்று கூறி தடியால் அடித்து பழுக்க வைத்துள்ளனர். மூத்த அமைச்சர் பொன்முடி ஏன் நீக்கப்பட்டிருக்கிறார்? ஏன் ஒரு தலித் சமூக தலைவருக்கு அப்பதவி கொடுக்க வேண்டியதுதானே? இது தமிழக அரசியலில் ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் என்று கூறியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். உதயநிதியை பதவியேற்க வேண்டும் என்று கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக வலியுறுத்தியுள்ளது. தந்தை முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர் என்றால் இங்கு எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? இது ஜனநாயக வழிமுறை என்று சொல்ல முடியாது. முடியாட்சியை நோக்கி திமுக எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. திமுக வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் உள்ளனர். உதயநிதியை விட மூத்த அமைச்சர்கள் பல பேர் கட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து இருக்கலாம். கலைஞரின் பேரன் என்பதற்காக, மு.க. ஸ்டாலினின் மகன் என்பதற்காக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து இருக்கிறார்கள் என்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டுத்தான் வருகிறது. பெண்களுக்கு அமைச்சரவையில் புதிதாக வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சமூக நீதி, சம வாய்ப்பு என்று அடிக்கடி கூறுகிறார்கள். எங்கே சென்றது சமூக நீதி?
ஊழல் வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜிக்கு அவசரமாக அமைச்சர் பதவி கொடுத்துள்ளனர். இது தவறான உதாரணம். தமிழக அரசியலில் இது நல்லதல்ல என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசும் கூறியிருக்கிறார். தமிழக அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், கே ராமச்சந்திரன் ஆகியோர் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக செந்தில் பாலாஜி, முனைவர் கோவி செழியன், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், ஆவடி நாசர் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக்கப்பட்டுள்ளனர். புதிய வாய்ப்பு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் திமுகவில் உள்ள 131 உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் வன்னியர்கள். அவர்களின் எண்ணிக்கை 23, அதாவது 17.55%. அதன்படி மொத்தமுள்ள 34 அமைச்சர்களில் 6 அமைச்சர் பதவிகள் வன்னியர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போது வெறும் 3 அமைச்சர் பதவிகள் மட்டும்தான் வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ். அதே போல பட்டியலினத்தவருக்கும் திமுக தொடர்ந்து சமூக அநீதியையே இழைத்து வருகிறது. திமுகவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 21. வன்னியர்களுக்கு அடுத்தபடியாக 2வது பெரும்பான்மை அவர்கள்தான். 16% கொண்ட அவர்களுக்கு 5 அமைச்சர் பதவிகளாவது வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அமைச்சரவையில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் 3 மட்டும்தான் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தேன். தற்போது சேலம் வடக்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வன்னியர் சமூகத்தை சார்ந்த பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனும், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த முனைவர் கோவி செழியனும் அமைச்சர்களாக்கப்பட்டுள்ளனர். இதனால் வன்னியர் பட்டியலினத்தவர் பிரதிநிதித்துவம் அதிகரித்திருந்த போதிலும் இதுவும் கூட போதுமானது அல்ல என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைத்து விடுவார் என்பதை காரணம் காட்டித்தான் அவருக்கு தொடர்ந்து பிணை மறுக்கப்பட்டு வந்தது. அதைத் தொடர்ந்துதான் அவர் பதவியிலிருந்து விலகினார். சிறையிலிருந்து பிணையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அவர் அமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறார். சிறையில் துறையில்லாத அமைச்சராக இருந்தபோதே சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று அஞ்சப்பட்ட செந்தில் பாலாஜி இப்போது பிணையில் வெளிவந்து மீண்டும் அமைச்சராக அதிகாரம் செலுத்தும் போது சாட்சிகளை கலைக்க மாட்டாரா? சிறையில் இருந்து பிணையில் விடுதலையான செந்தில் பாலாஜியை உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டியுள்ள நிலையில் அவருக்கு கீழ் உள்ள காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிராக எவ்வாறு வலுவான விசாரணையை நடத்தும்? செந்தில் பாலாஜி விடுதலையாக வாழ்த்து தெரிவிக்கும் ஒருவரின் கீழ் செயல்படும் சட்டத்துறை எவ்வாறு செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை நேர்மையாகவும் திறமையாகவும் நடக்கும்? பொதுமக்கள் மனதில் எழுந்துள்ள இந்த வினாக்களுக்கு தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக விடையளிக்க வேண்டும். முதலமைச்சரால் தியாகி என்று போற்றப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரான வழக்குகளில் சாட்சிகளை கலைப்பது உள்ளிட்ட சட்டத்தை வளைக்கும் செயல்களில் ஈடுபடுகிறாரா என்பதை நீதிமன்றங்களும் விசாரணை அமைப்புகளும் கண்காணிக்க வேண்டும். அத்தகைய செயல்களில் ஈடுபட்டால் அதை உரிய நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பிணையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ராமதாஸ். அவருக்கு அடுத்தபடியாக விசிக கட்சியினுடைய திருமா அவர்கள் கூறும்போது, முதல்வர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த முடிவை எடுத்துள்ளார். கலைஞர் அவர்கள் என்ன நோக்கத்தில் ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கினாரோ அதே நோக்கத்தில்தான் தற்போது உதயநிதியை துணை முதல்வராக நியமித்துள்ளதாக நினைக்கிறேன் என்றார். காலத்தின் தேவை மற்றும் கட்சி தோழர்களின் ஒப்புதலோடு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு வாழ்த்து என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில், யாரை நியமிக்க வேண்டும் என்று சிந்தித்துத்தான் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துள்ளார். அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். விமர்சனங்களை தாண்டி விடியல் அரசு நியமித்துள்ள புதிய துணை முதல்வர் என்ன செய்ய போகிறார் என்று தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.